8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடத்தில் வானிலை மற்றும் காலநிலை. புவியின் வளிமண்டலத்தை 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் பிடித்துக்கொள்கிறது. மீதமாக உள்ள 1%த்தில் 0.93% ஆர்கான், 0.03% கார்பன் டை ஆக்சைடும், 0.04% மற்ற வாயுக்களும் நீராவியும் உள்ளன. புத்தகத்தில் ஆர்கானுடைய சதவீதம் 0.97% என்று கொடுத்திருப்பார்கள். ஆனால் அது 0.93 என்பதுதான் சரியானது. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம், அதாவது இன்க்ளினேஷன் என்று பொருள். வானிலையும் காலநிலையும் மனிதனுடைய அனைத்து செயல்பாட்டின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்று அழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு மற்றும் பிற கூறுகளினுடைய தன்மைகளை குறிப்பதாகும். இது ஷார்ட் பீரியடு, அதாவது குறுகிய காலமான ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வினை குறிப்பதாகும். இது நேரத்துக்கு நேரம், காலத்திற்கு காலம், ஒரு வருடத்திற்குள்ளாகவே மாறக்கூடியது. குளிர்காலத்தில் குளிராகவும் கோடை காலத்தில் வெப்பமாகவும் இருக்கும். அடிக்கடி மாறும் தன்மை உடையது. ஆங்கிலத்தில் இதனை வெதர் என்று நாம் குறிப்பிடுகிறோம். காலநிலை இது ஒரு பகுதியினுடைய நீண்ட நாளைய வானிலையின் சராசரி, அதாவது ஆங்கிலத்தில் இதை நாம் கிளைமேட் என குறிப்பிடுகிறோம். வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையினை நீண்ட காலத்திற்கு, அதாவது 35 ஆண்டுகளுக்கு கணக்கிடுவது காலநிலை எனப்படும். வானிலையைப் போல காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல. கூறுகளை பொறுத்தவரை வானிலையின் கூறுகளும் காலநிலையின் கூறுகளும் ஒன்றே. சூரிய கதிர்களினுடைய படுகோணம், சூரிய ஒளி படும் நேரம், உயரம், நிலம் மற்றும் நீர் பரவல், அமைவிடம், மலைத்தொடர்களுடைய திசை அமைவு, காற்றழுத்தம், காற்று, கடல் நீரோட்டம் போன்றவைகள் ஓரிடத்தின் அல்லது பகுதியின் அல்லது மண்டலத்தின் வானிலை மற்றும் காலநிலையை தீர்மானிக்கும் கட்டுப்படுத்தும் காரணிகளாகும். வளியியல் அனிமாலஜி என்பது வானிலை பற்றிய அறிவியல் பிரிவு. கிரேக்க மொழியில் அனிமோ என்றால் காற்று. காலநிலையியல், அதாவது கிளைமட்டாலஜி என்பது காலநிலை பற்றிய அறிவியல் பிரிவு. பூமியின் கோள வடிவம் காரணமாக புவியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்கள் ஒரே சீராக விழுவதில்லை. புவியின் துருவ பகுதிகளில் சூரிய கதிர்கள் சாய்வாக விழுகின்றன. எனவே சூரியனுடைய வெயிற்காய்வு கோடை காலத்தில் குறைவாகவும் குளிர்காலத்தில் முற்றிலும் இல்லாமலும் இருக்கிறது. எனவே துருவ பகுதிகளில் குளிர்காலத்தில் மிக கடுங்குளிரும் பனிர்புயற் காற்றும் வீசும். உறைநிலை காலநிலை நிலவும் சூழலில் -90°C வெப்பநிலையும் கோடை காலத்தில் 0°C வெப்பநிலையும் உள்ளது. புவியின் விழுவதால் அங்கு காலநிலை வெப்பமுடையதாகவும் குளிர்காலமே இல்லாமலும் உள்ளது. இந்த வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் நீரோட்டத்திற்கும், அதாவது நீரோட்டத்தினுடைய வெப்பம், வேகம், திசை இவற்றிற்கும், காற்றோட்டத்திற்கும், அதாவது காற்றினுடைய ஈரம், வேகம், திசை இவற்றிற்கும் காரணமாக உள்ளது. வெப்பக்காற்று வளிமண்டலத்தின் மேல் நோக்கி செல்வதால் அவ்விடத்தில் காற்றின் அழுத்தம் மிக குறைவு. எனவே குளிர்காற்று புவிக்கு அருகிலேயே தங்கிவிடும். வானிலை மற்றும் காலநிலையுடைய முக்கிய கூறுகளாக இருப்பவை வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் காற்று. இப்போ வெப்பநிலையை பற்றி பார்க்கலாம். வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தினுடைய அளவை குறிப்பதாகும். காற்றில் உள்ள வெப்பமானது சூரிய கதிர்வீச்சை மட்டுமன்றி வளிமண்டல நிறையையும் சிறிதளவு சார்ந்துள்ளது. வெப்பமானது பூமியை வந்தடையும் கதிர்வீச்சின் காலத்தை பொறுத்தும் புவி வெப்ப கதிர்வீசலின் அளவை பொறுத்தும் இடத்திற்கு இடம் மாறுபடும். வெப்பம் ஏன் இடத்திற்கு இடம் மாறுபட வேண்டும்? புவியின் இயக்கங்கள், புவியினுடைய தன் சுழற்சி, புவி சூரியனை வலம் வருதல் மற்றும் புவியினுடைய சாய்வுத்தன்மை ஆகியன வெப்ப அளவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வெப்ப மாற்றம் வெப்பநிலை, ஈரப்பதத்தினுடைய அளவு, ஆவியாதல், திரவமாதல், மழைப்பொழிவு ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சூரிய கதிர் வீசலிலிருந்து பெறப்படக்கூடிய வெப்ப ஆற்றலானது 3 வழிமுறைகளில் பூமியை வந்து அடைகிறது. அவை வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு.
வெப்ப கடத்தல் என்பவை எப்பொழுதுமே திடப்பொருளில் நடைபெறக்கூடியது. வெப்ப சலனம் நீர்ம பொருட்களில் நடைபெறக்கூடியது. வெப்ப கதிர்வீச்சு வளிமண்டலத்தில், அதாவது காற்று மண்டலத்தில் நடைபெறக்கூடியது. புவியின் வளிமண்டலமானது சூரிய கதிர்வீசலை விட புவி கதிர்வீசலில்தான் அதிக வெப்பம் அடைகிறது. வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 0 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை வெப்ப வீழ்ச்சி விகிதம், அதாவது நார்மல் லாப்ஸ் ரேட் என்று அழைப்பர். மட்ட உயரம், நிலத்தின் தன்மை, கடல் நீரோட்டம், வீசக்கூடிய காற்று, நிலத்தினுடைய சரிவு, இருப்பிடம், கடலிலிருந்து தூரம், இயற்கை தாவரங்கள் மற்றும் மண் ஆகியவை வெப்ப பரவலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். நில வரைபடங்களில் வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் காண்பிக்கப்படுகிறது. சம அளவு கோடு என்பது சம அளவில் உள்ள வானிலை கூறுகளை கொண்ட இடங்களை இணைப்பதாகும். ஐசோ என்றால் சம என்றும், தெர்மோ என்றால் வெப்பம் என்றும் பொருள். அந்த வகையில் சம வெப்பக்கோடு என்பது ஐசோதெர்ம் என்று அழைக்கப்படுகிறது. சராசரி சம வெப்பக்கோடு ஐசோக்ரைம் என்று அழைக்கப்படுகிறது. சம வெயிற்கோடு ஐசோஹெல் எனவும், சம காற்றழுத்த கோடு ஐசோபார் எனவும், இங்கே பார் என்பது அழுத்தம். சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு என்பது ஐசோஹைட்ஸ் என்றும், சம பனிப்பொழிவு கோடு ஐசோநிஃப் எனவும் அழைக்கப்படுகிறது. காற்றின் வெப்பநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள காற்றில் குறிப்பிட்ட நேரத்தில் அளவிடப்படும் வெப்பநிலையாகும். வெப்பநிலையுடைய அலகுகள் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். வானிலை ஆய்வாளர்கள் வெப்பநிலையை அளக்க வெப்பமானி, ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி மற்றும் குறைந்தபட்ச அல்லது அதிகபட்ச வெப்பமானி மூலமும் கணக்கிடுகிறார்கள். வளிமண்டலம் புவி கதிர்வீச்சால் வெளியேறும் வெப்பத்தால் நாள்தோறும் புவியானது அதிகபட்ச வெப்பநிலை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணிக்குள் பதிவாகிறது. அதேபோல குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகாலை 4 மணி முதல் சூரிய உதயத்திற்கு முன் பதிவாகிறது. வெப்பநிலை வீச்சு என்பது ஓர் இடத்தில் 24 மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள சராசரி வெப்பநிலை. இதுதான் வெப்பநிலை வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச வெப்பநிலை, அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தின வெப்ப வியாப்தி என்று கூறப்படுகிறது, அல்லது தமிழில் தின வெப்பநிலை வீச்சு என்று நாம் அழைக்கிறோம். ஒரு ஆண்டின் அதிகபட்ச வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்தபட்ச வெப்ப மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு ஆண்டு வெப்ப வியாப்தி அல்லது ஆண்டு வெப்பநிலை வீச்சு என்று பெயர். வெப்ப மண்டலத்தை பொறுத்தவரை புவியானது 3 வெப்பநிலை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது வெப்பமண்டலம் டாரிட் ஜோன், மித வெப்ப மண்டலம் டெம்பரேட் ஜோன், துருவ மண்டலம் அல்லது குளிர் மண்டலம் அல்லது உறைநிலை பனிமண்டலம் ஃப்ரிஜிட் ஜோன். வெப்பமண்டலமானது 23 வடக்கு கடகரேகைக்கும் 23 டிகிரி தெற்கு மகரரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி. இது சூரியனிடமிருந்து செங்குத்தான கதிர்களை பெறுவதால் இது வெப்பமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது, இல்லையெனில் அயன மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. வட அரைகோள பகுதியில் 23 டிகிரி வடக்கு கடகரேகைக்கும் 66 டிகிரி வடக்கு ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி மித வெப்பமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல் தென் அரைக்கோள பகுதியிலும் அதேபோல் 23 டிகிரி தெற்கு மகரரேகைக்கும் 66 டிகிரி தெற்கு அண்டார்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாகவும் இது அமைந்துள்ளது. இது சூரியனுடைய சாய்வான கதிர்களை பெறுவதால் சூரிய கதிர்களுடைய படுகோணம் துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குறைகிறது. எனவே இம்மண்டலத்தை மித வெப்பமண்டலம் என அழைக்கிறோம். அடுத்ததாக 66 டிகிரி வடக்கு ஆர்டிக் வட்டத்திற்கு மேலான பகுதி, அதாவது 90 டிகிரி வடக்கு துருவ பகுதி வரை உறைபனி மண்டலம். அதே போல் தென்பகுதியில் 66 டிகிரி தெற்கு அண்டார்டிக் வட்டத்திற்கும் 90 டிகிரி தென் துருவம் வரை அமைந்துள்ள பகுதி மண்டலம், அதாவது ஃப்ரிஜிட் ஜோன் என அழைக்கிறோம். இப்பகுதி ஆண்டு முழுவதும் குறைந்த வெப்பத்தை பெறுவதால் இப்பகுதி பனியால் சூழப்பட்டுள்ளது. எனவே இப்பகுதி துருவ மண்டலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த குரல் வழி பாடத்தொகுப்பின் முக்கிய நோக்கம் நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் செய்திகள்
நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைகளுக்கோ பயணங்களுக்கோ எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். செவிக்கு உணவளிப்பீர், பயனடைவீர். 1913ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடரில் உள்ள மரண பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் பூமியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை, அதாவது 56.7 டிகிரி செல்சியஸ் அல்லது 134 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. இதற்கு எதிராக 1983ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் நாள் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் வோஸ்டாக் நிலையத்தில் இதுவரை பூமியின் மிக குறைந்தபட்ச வெப்பநிலையான -89.2 டிகிரி செல்சியஸ், அதாவது -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 184 கெல்வின் வெப்பநிலை பதிவானது. வளிமண்டல நீராவியானது நீர் சுருங்குதல் மூலம் ஈர்ப்பு விசை காரணமாக கீழே விழும் திரவ நீரே மழைப்பொழிவு எனப்படும். மழைமானியால் மழைப்பொழிவு அளவிடப்படுகிறது. பொதுவாக மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக உள்ளது. துருவ பகுதிகளை நோக்கி செல்ல செல்ல குறைகிறது. மழைப்பொழிவு பூமியில் நன்னீரை உருவாக்குகிறது. புவியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள எடையே வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் எனப்படும். காற்றழுத்தமானியால் காற்றின் அழுத்தம் அளவிடப்படுகிறது. 0 மீட்டரான கடல் மட்டத்தில் நிலையான காற்றழுத்தத்தினுடைய அளவு 1013.25 மில்லிபார் ஆகும். பூமியின் எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தினுடைய அளவு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 1.03 கிலோ ஆகும். காற்றின் அழுத்தத்தை குறைந்த காற்றழுத்த மண்டலம், அதிக காற்றழுத்த மண்டலம் என 2 வகைகளாக பிரிக்கலாம். லோ ப்ரெஷர் ஜோன் எல் என்று எழுத்தாலும், ஹை ப்ரெஷர் ஜோன் ஹெச் என்று எழுத்தாலும் வானிலை நில வரைபடத்தில் குறிக்கப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எனவும் சூறாவளி அதாவது சைக்ளோன் எனவும் அழைக்கப்படுகிறது. அதிக காற்றழுத்த மண்டலம் எதிர் சூறாவளி காற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது ஆன்டி சைக்ளோன் என கூறுகிறோம். அதிக அழுத்த மண்டலம் அமைதியான வானிலையை தருகிறது. ஆனால் குறைந்த காற்றழுத்த மண்டலம் மேகமூட்டத்தையும் காற்றையும் மழைப்பொழிவையும் உருவாக்குகிறது. நில வரைபடத்தில் சம அளவுள்ள காற்றழுத்தத்தின் பரவலை சம அழுத்த கோடு, அதாவது ஐசோபார் மூலம் காட்டப்படுகிறது. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச காற்றழுத்தம் 1083 மில்லிபார் 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் 0 மீட்டர் கடல் மட்டத்தில் பதிவானது. உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச காற்றழுத்தம் 870 மில்லிபார் 1929ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான கண் பகுதியில் பதிவானது. ஒவ்வொரு சூறாவளிக்கும் மைய பகுதியை நாம் கண் பகுதி என்று கூறுகிறோம். சில சூறாவளிகள் டைஃபூன் எனவும் அழைக்கப்படும். காற்றழுத்தத்தை அளக்க காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானி பயன்படுத்தலாம். வளிமண்டல காற்றழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய காற்றழுத்த பதிவுத்தாள், அதாவது பாரோகிராம்ஸ் பயன்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியினுடைய அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. இது வளிமண்டலத்தின் தொகுதியில் 0 முதல் 5% வரை இருக்கும். வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தினுடைய அளவு வெப்பநிலையின் அளவை பொறுத்து அமைகிறது. ஈரப்பதத்தின் அளவு நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குறைந்து கொண்டே செல்லும். ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி என சொல்லப்படக்கூடிய சுய ஈரப்பதம் என்பது ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள நீராவியின் எடை சுய ஈரப்பதம் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக கிராம் நீராவியாகவும் கிலோகிராம் காற்றாகவும் குறித்து காட்டப்படுகிறது. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி என்று கூறப்படும் உண்மையான ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு உண்மையான ஈரப்பதம் என்று பெயர். இது ஒரு கனமீட்டர் காற்றில் எவ்வளவு கிராம் நீராவி உள்ளது என குறித்து காட்டுகிறது. அடுத்தது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என சொல்லப்படக்கூடியது, அதாவது ஒப்பு ஈரப்பதம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவிற்கும், அதே சமயம் அக்காற்றில் தற்போது எவ்வளவு நீராவி உள்ளதோ அந்த அளவிற்கும் உள்ள விகிதம்
ஒப்பு ஈரப்பதம் என அழைக்கப்படுகிறது. இது சராசரி சதவீத முறையில் காணப்படுகிறது. ஈரநிலைமானி அதாவது ஹைக்ரோமீட்டர் என்பதை கொண்டு காற்றினுடைய ஈரப்பதத்தை நாம் அளக்க முடியும். ஸ்டீவன்சன் திரையில் வறண்ட மற்றும் ஈரக்குமிழ் கட்டுகள் ஒவ்வொன்றாக அடுக்கப்பட்டதாகும். பொதுவாக வெப்பக்காற்று குளிர்காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்து கொள்ளும். காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 100% அடையும் பொழுது காற்று பூரித நிலையை அடையும், அதாவது சேச்சுரேட்டட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பூரித நிலையில் வெப்பநிலை பனிப்புள்ளி நிலைக்கு சென்றுவிடும். இந்த நீராவி தான் மேலும் குளிர்ந்து நீர் சுருங்கி மேகங்கள் மற்றும் மழைக்கு காரணமாக அமைகிறது. ஒப்பு ஈரப்பதம் மனிதனுடைய உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. அதிக மற்றும் குறைந்த ஈரப்பதம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இது பல்வேறு பொருட்கள், கட்டிடங்கள், மின்சாதன பொருட்களினுடைய நிலைத்தன்மையை பாதிக்கும். காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றில் உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜனின் அளவும் காற்றின் அழுத்தமும் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் மனிதர்கள் அங்கு இறக்கக்கூடும். ஆதலால் உயர்ந்த இடங்களில் ஏறும் பொழுது ஆக்சிஜனை சிலிண்டரில் அதாவது உருளையில் எடுத்து செல்வார்கள். அழுத்தம் அதிகமான இடங்களிலிருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படுகிறது. விமானங்களில் செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி பயணிகளை வசதியாக சுவாசிக்கும்படி அமைத்துள்ளனர். இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின் குரல் வழி பாடத்தொகுப்பினை தடையில்லாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து பயன்பெற வேண்டுகிறோம். பாடத்தின் கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர். இது எப்பொழுதும் உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசுகிறது. காற்று எத்திசையிலிருந்து வீசுகிறதோ அதே பெயரில் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு தென்மேற்கு பருவக்காற்று. காற்றின் அமைப்புகள் மூன்று பெரும் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள், பிளானட்டரி விண்ட்ஸ். இரண்டாவது பருவகால காற்றுகள், சீசனல் விண்ட்ஸ். தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள், லோக்கல் விண்ட்ஸ். ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள் அல்லது நிலையான காற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு வியாபார காற்று, மேலை காற்று, துருவக்காற்று என்பன. பருவகால காற்று என்பது பருவத்திற்கு ஏற்றவாறு அதன் திசையை மாற்றி வீசும் காற்றுகள். இக்காற்றுகள் கோடை காலத்தில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கியும் குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கியும் வீசும். மூன்றாவது தலக்காற்று அல்லது பிரதேச காற்று. ஒரு நாள் அல்லது ஒரு ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்றுகள் தலக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு நிலக்காற்று, கடல் காற்று. அரபு நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து அல் பலாஹி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அதாவது ஜியோகிராஃபர் உலகிலேயே முதலாக காலநிலை நில வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டார், அதாவது கிளைமட்டாலஜிக்கல் கார்டோகிராஃப் அட்லஸ். இது மிக முக்கியமானதாகும். கார்டோகிராஃபி பல போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ளது. பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதிகள் ஆப்பிரிக்காவின் காபான், காங்கோ மற்றும் டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா ஆகியவை. பியா போர்டு அளவை என்ற கருவி காற்றினுடைய வேகத்தை அளவிட பயன்படுகிறது. இது 1805ஆம் ஆண்டு ராயல் கப்பற்படை அதிகாரியான பிரான்சிஸ் பியாபோர்டு என்பவரால் உருவாக்கப்பட்டது. இக்கருவி முதலில் HMS பீகால் என்பவரால் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. வானியல் வல்லுநர்கள் அதாவது மெட்டியராலஜிஸ்ட் காற்றினுடைய திசையை அளவிட காற்றுமானி, விண்டு வேன் என்று சொல்வார்கள், என்ற கருவிகளை பயன்படுத்துகின்றனர். காற்றினுடைய வேகத்தை அளக்க அனிமாமீட்டர் என்ற காற்று விசை மானி கருவியை பயன்படுத்துகின்றனர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அனிமோ என்றால் காற்று. விண்ட்ரோஸ் என்பது காற்றினுடைய திசையையும் வீசும் காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் ஒரு வரைபடம். ஹீரோகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரிஜிஸ்டர் என்ற வானிலை பதிவுமானி காற்றினுடைய திசை, வேகம், சூரிய வெயிற்காய்வு, மழை ஆகிய பல்வேறு வானிலை கூறுகளினுடைய அளவை வரைகோட்டு படத்தில் அதாவது கிராஃப் ஷீட் மூலம் பதிவு செய்யக்கூடிய ஒரு கருவி. இவ்வாறாக வானிலை மற்றும் காலநிலை பற்றிய மாணவர்களே, இத்துடன் இந்த பாடம் நிறைவுறுகிறது.